ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கறதுனால ஸ்ப்ரிங்க்லரில் போடுறதுனால நமக்கு வந்து அவ்வளோ ஈரமாக வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வெட்டி முடிச்ச பின்னாடி இப்படி வேர்லேருந்து மண் எடுத்து போட்டுடணும். இல்லைன்னு வைங்களேன், எவ்வளோ அளவு நம்ம தோட்டம் ஃபீல்டு வந்து கல் இல்லாமல் இருக்கோ அவ்வளோ அளவு நல்லது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே பிடிங்கிற முடியும். ஏன்னா மண் அந்தளவுக்கு ஈரமாக இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த குழியெல்லாம் பார்த்திங்கன்னா குழியே தெரிய மாட்டேங்குது. ஸோ பாருங்க, இப்படி கையிலே பிடிங்கிட்டேன். கொஞ்சம் பெரிய குழியாக பண்ணுறோம் பிளான்ஸும், அப்போ தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் போட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், ஸோ அது வந்து ஓவராலாக தண்ணி போயிடும்ல. அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதம், தேவையான ஈரப்பதம் இருக்கும். ஓகே, இங்கே முள்ளுச்செடி. இதெல்லாம் வேரோடு பிடுங்கிறது தான் நல்லது. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம வெட்ட திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேரோடு பிடுங்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் மரம் வேரோடு வந்துடும். இப்போ நம்ம வேறாவோட பிடுங்காமல் பாதியாக பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு வந்து திருப்பி இன்னொரு டைம் முளைச்சி இன்னொரு டைம் நம்ம வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வேரோட பிடுங்குறதுனால நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அடிக்கடி இதை வெட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே போர் அடிச்சிடல. இந்த மாதிரி எவ்வளோ அளவு வேரில் இருந்து மண் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு தான் போடணும் நம்ம. ஓகே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க புல். அதை ஈரமாக பண்ணனால இவ்வளோ ஈஸியாக நான் வெட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பார்த்தா தெரியும் என்ன ரொம்ப ஈஸியாக வெட்டிகிட்டு இருக்கேன்னு. மழை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இல்லை மழைன்ற ஈரம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இதெல்லாம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ தான் நான் அங்கே வெட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 செடி ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்ப்ரிங்க்லர் சுற்றிட்டுருக்குல அந்த ஏரியா வரைக்கும் பண்ணிட்டோன்னு வைங்களேன். இந்த சைடு இது ஃபுல்லாகவே முடிஞ்ச மாதிரி. இப்போ பாருங்க எவ்வளோ குப்பை. ஓகே, அந்த யானை எங்கே போச்சுன்னே தெரில. காலையில் அப்போ பார்த்தது தான், அதுக்கப்புறம் பார்க்க முடியல.